ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லவர்ஸ், ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல்ஸ். ஸோ கேஷுவல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எடுப்பாங்க. மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பேக்கப் கரெக்டாக ப்ராப்பராக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் சேட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நீங்கள் பேக்கப் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் எதில் பேக்கப் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடி நீங்கள் செட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ கூகுள் ட்ரைவில் என்னோடய அக்கௌண்ட்டில் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ நான் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிகேஷன் வந்து கேட்கும். ஸோ பர்மிஷன் வந்து கேட்கும். அதை அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுடைய கூகுள் ட்ரைவில் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக்கப் ஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒய்ஃபை ஆர் செல்லுலார் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம், ஸோ பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கு பிறகு ஸோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுரும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 19 MB தான் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் பேக்கப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்லோட் ஆகி முடித்தோடனே எனக்கு கம்ப்ளீட் வந்துடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நீங்கள் ஒரு இது செக் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய கூகுள் ட்ரைவை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்த பேக்கப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த பேக்கப் வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் லாஸ்ட் பேக்கப் வந்து எப்போ எடுத்திருக்கு அப்படிங்கிற டைமோட வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அல்லது நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுறத பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் ரீஇன்ஸ்டால் அப்படி இல்லை அப்படின்னா புது மொபைலுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேக்கப் எடுக்கிறதுக்கு எந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட் உங்களுடைய புது மொபைலில் அப்படி இல்லைனா நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த மொபைலில் கண்டிப்பாக லாகின்ல இருக்கணும். ஸோ அதை லாகின்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய மொபைல் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஓடிபி சென்ட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபோன் கால் மூலியமாகவும் வெரிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைனா SMS மூலியமாகவும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வெரிஃபை வித் SMS அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகி வெரிஃபை ஆகுது. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்குது, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ லுக்கிங் ஃபார் பேக்கப் அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது நம்ம கூகுள் ட்ரைவில் இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ரீஸ்டோர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த 20 MB நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பழைய வாட்ஸ்அப் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வாட்ஸ்அப் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கவர் ஆகி கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நார்மலாக எப்பவும் போல் நம்ம நேம் வந்து கேட்கும். ஸோ என்னோடய நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பேக்கப் எடுக்க மறந்துடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெய்லி அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த கூகுள் அக்கௌண்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இனிமேல் என்னோடய வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ வீடியோவும் சேர்த்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதுவே போதும். ஸோ நான் டன் கொடுத்துக்கிறேன். ஸோ பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அதுவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லோட் ஆகி பழைய வாட்ஸ்அப் எப்படி இருந்ததோ அப்படியே எனக்கு வந்துடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான டெக் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஐ எம் தமிழா.